ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இந்தியாவின் உத்தம் ரேடாரின் செயல்திறனை பார்த்து சீனா மற்றும் பாகிஸ்தான் வாயடிச்சு நிற்கிறாங்க. என்னடா இது புது பிரச்சனை அப்படின்னு இப்போ சீனா பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. F-35 Su-57 ரொம்ப குழப்பமா இருக்கும் இந்திய அரசிற்கு IAF பார்டர் த்ரெட் அசஸ்மெண்ட் நடத்தி எந்த விமானம் இப்போ நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற பரிசீலனை இப்போ கவர்மெண்ட்டுக்கு தரப்பட்டிருக்கு. எந்த விமானம் இந்தியாவுக்கு? இந்த வீடியோவின் இறுதியில் உங்களுக்காக. ட்ரம்ப் அதிபரான பிறகு தினம் தினம் புது புது அதிரடிகள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன அதிரடி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளை சுற்றி என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். புட்டின் அவர்கள் கம்ப்ளீட்டா பிரிக்ஸின் மைய கருத்திலிருந்து விலகிட்டாரோ? பிரிக்ஸ் அதன் பாதையிலிருந்து நகர்ந்திருக்கோ? சமீபத்தில் நடந்த ரஷ்ய கூட்டத்தில் பேசிய புட்டின் பிரிக்ஸுங்கிற அமைப்பை உலக அளவுல சோசியல் அண்ட் எக்கனாமியை வளர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு, மேற்கத்திய நாடுகளை எதிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதற்காகவா பிரிக்ஸ் உருவாக்கப்பட்டது? இந்த வீடியோ 2024 எடுக்கப்பட்டது. இதுல புட்டின் என்ன சொல்றாருன்னு நீங்களே பாருங்களேன். На самом деле, думаю, что это большая ошибка тех, кто это делает, потому что использование доллара, а он является до сих пор важнейшим инструментом в мировых финансах, как средство достижения политических целей, подрывает доверие к этой валюте и снижает его возможности. பிரிக்ஸ் டாலரை அளிக்க ஏற்பட்ட குழு இல்லை. அதே சமயம் அமெரிக்கா டாலரை வெப்பனாக பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். எங்களை மாதிரி நாடுகளால் டாலரில் வர்த்தகம் பண்ண முடியல. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் தேடி போகிறோம். அந்த ஆல்டர்னேட்டிவ் கரன்சி தான் பிரிக்ஸுங்கிற கருத்தை வச்சாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிரிக்ஸ் இஸ் நாட் அகேன்ஸ்ட் டாலருங்கிறாரு. என்னங்க சார், நீங்களே இப்படி மாற்றி சொல்லலாமா? சரி, எதற்காக இந்த டிராஸ்டிக் சேஞ்ச்? எப்படி புட்டின் தன் மனசை மாற்றினாரு? இதற்கான விடை ட்ரம்பிடம் தான் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அமெரிக்க வர்த்தகத்தை ரஷ்யாக்குள்ளே நுழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கான அர்த்தம், டாலர் ரஷ்யாக்குள்ளே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யாவுக்கு டாலர் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால் ரஷ்யா ஈஸியாக குளோபல் மார்க்கெட்டை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரஷ்யாவுக்கு இருந்த டாலர் வர்த்தக பிரச்சனை இங்கே சால்வ் ஆன காரணத்தால் பிரிக்ஸின் பாதை மாற்றப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் வெகு விரைவில் மீண்டும் ரஷ்யா ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் அமைப்பில் கூட சேர்க்கப்படலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப பிரகாசமாகவே இருக்கு. இந்த முடிவு யாருக்கு கெட்டது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், சீனாவுக்கு இது மிகப்பெரிய கெட்ட செய்தியாக போய் முடியும். சீனா ரஷ்யாவின் பிரிக்ஸ் திட்டத்தை வச்சு அவங்களுடைய கரன்சி யுவானை குளோபல் கரன்சியாக மாற்றலாங்கிற பலே திட்டத்தில் இருந்தாங்க. புட்டினின் இந்த ட்விஸ்ட் சீனா சுத்தமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ சீனா ஆல்டர்னேட் வழியை தேடி போக ஆரம்பிப்பாங்க. பிரிக்ஸுக்குள்ள இப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் மீண்டும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு பயங்கரமான எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. நான் பிரிக்ஸ் மேலே 150% டேரிஃப் போடுவேன்னு சொன்ன பிறகு பிரிக்ஸ் நாடுகள் கப்பு சிப்புன்னு போயிட்டாங்க. இதற்கு எதிராக அவங்க பேசவும் இல்லை. அவங்களுக்கான கூட்டத்தில் அவங்க எந்த முடிவும் எடுக்கலை. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. தே ஆர் கொலாப்ஸ்ட். இருந்தாலும் பிரிக்ஸில் இருக்கும் ஏதேனும் ஒரு நாட்டுக்காவது டாலர் அளிக்கணுங்கிற நினைவு வந்தால் கூட அந்த நாட்டுக்கு நாங்கள் 150% வரி உயர்வை நாங்கள் செய்வோம். 150% டேரிஃபை நாங்கள் அவங்கள நோக்கி போடுவோம். அது சீனாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். 150% டேரிஃப் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது தான். எச்சரிக்கையை மீண்டும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக திருப்பி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல 150% வரி புட்டினை தம் பக்கம் திருப்பினது. இங்கேயே பிரிக்ஸை ட்ரம்ப் அடியோடு அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். May 9 ரஷ்யா விக்டரி பரேடுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில ட்ரம்ப் கலந்துக்க மாட்டாங்களா கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கு. மற்றும் ட்ரம்ப் May 9 ரஷ்யாவின் விக்டரி பரேட்ல ரஷ்யால கலந்துக்க போறாங்க. மும்முனையும் அங்க சந்திக்க இருக்கு. அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. குறிச்சு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நாள், கங்கா சந்திரமுகியா மாறக்கூடிய நாளுங்கிற மாதிரி May 9 மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளா அமைய போகுது. சரி, இந்த உக்ரைன் அமெரிக்காவின் மினரல் டீல் என்ன ஆச்சு? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செய்தி வந்துகிட்டு இருக்கேப்பா, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினம் புதிய திருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒன்று, நேற்று ஒன்று, முந்தா நேற்று ஒன்றுன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் அவர் அடித்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு அவருடைய முடிவை சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த வரிசையில் சமீபத்தில் சரண்டர், ஜெலன்ஸ்கி அமெரிக்காவிடம் முழுமையாக சரண்டர் ஆகிட்டாரு. வந்து எடுத்துக்கோங்க, 500 பில்லியனுக்கு கைமாறா எங்களுடைய மினரல்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி முழுமையாக ட்ரம்பிடம் சரண்டர் ஆகிட்டாரு.
ஏன்னா மேலே ட்ரம்ப் கொடுத்த ப்ரெஷர், ட்ரம்ப் மட்டுமா கொடுத்தாரு, ட்ரம்ப், ஜேடி வேன்ஸ், எலான் மஸ்க் அப்படின்னு சுற்றி கொடுத்த ப்ரெஷர்னால ஜெலன்ஸ்கி தன்னோட முடிவை இங்கே மாற்றி எடுத்திருக்காரு. ஸோ உக்ரைன் சரண்டர் டு ட்ரம்ப். நம்ம இத்தனை நாள் வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியுடன் தான் இந்த மினரலுக்கான பிஸ்னஸை பேசியிருந்தாரு அப்படின்னு. ஆனால் மனுஷன் சைலண்டாக ரஷ்யா கிட்டேயும் ஒரு டீலிங்கை முடிச்சிருக்கிறாரு. ரஷ்யா, நீங்கள் உக்ரைன் கிட்ட பிடிச்ச இடத்துல இருக்கும் மினரல்ஸை எங்களுக்கும் கொடுங்க, அதிலிருந்து மினரல்ஸ் எடுக்கும் லைசன்ஸை எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு டீலிங்காக பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை இது எப்படி போகும்னா, பீஸ் டாக் நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன், அப்படி பீஸ் டாக் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் பிடிச்ச உக்ரைனிய இடங்கள் இருக்கும் மினரல்ஸில் எங்களுக்கும் பங்கு கொடுங்க. மறைமுகமாக ரஷ்யா கிட்டேயும் ஒரு டீலிங்கை பேசியிருக்கிறாரு. மனுஷன் எல்லாத்துக்கூடையும் டீலிங் பேசுவார் போல இருக்கல. ஜெர்மனியிலிருந்து சுட சுட ஒரு செய்தி வந்திருக்கு. நடக்க போகும் எலெக்ஷன்ல ஏஎஃப்டி கட்சி வென்றால் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஜெர்மனி தங்களை விடுவிச்சுக்கிறதுக்கான ஓட்டெடுப்பு அவங்க பார்லிமெண்ட்ல நடத்தப்படும். அதோடைய முடிவு எப்படி இருக்கும், அப்படி போகும் அப்படின்னு இப்போ ஏஎஃப்டி கட்சி சார்பாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உண்மையாலுமே ஐரோப்பிய ஒன்றியம் வீக் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது சிறந்த உதாரணமாக இருக்கும். புதுசாக பேட் கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒன்று கிளம்பியிருக்காமா. இதுவும் கொரோனா வைரஸ் போன்று மனிதர்களிடையே வேகமாக பரவக்கூடிய வைரஸ்னு சீனாவின் யூஹான் லேப்ல இருந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் லூடோ மற்றும் டல்கோனா காஃபிக்கு வேலை வந்துருச்சு அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தியும் இருக்கு. பார்க்கலாம் எது மாதிரியான செய்திகள் இதை பற்றி வரப்போகுது அப்படின்னு. ஸோ இப்போ மெயின் டாபிக் உள்ள போகலாமா? நம்ம ஏரோ இந்தியா 2025 இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உட்டம் AESA ரேடார் காட்சிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அந்த ரேடார் சோதனையும் செய்யப்பட்டிருக்கு. இந்த சோதனையில் சுமார் 140 கிலோமீட்டருக்கு அப்பால் பறக்கும் LCA தேஜஸ் MK1 நம்ம ரேடார் துல்லியமாக டிடெக்ட் பண்ணியிருக்கு. தேஜஸ் MK1 இந்த LCA கேட்டகிரிலேயே ரொம்பவும் சின்ன விமானம், விச் மீன்ஸ் அவ்வளோ எளிதில் எந்த ரேடார்லேயும் சிக்காது. குருவி மாதிரியான ஒரு போர் விமானம் தான் நம்ம LCA தேஜஸ். இதோடைய RCS அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 1 சதுர மீட்டர் தான். இந்த அளவுக்கு சிறிய RCS கொண்ட விமானத்தை நம்ம உட்டம் AESA ரேடார் கண்டுபிடிச்சிருக்குன்னா, இதோட அதிக RCS கொண்ட பாகிஸ்தான் பயன்படுத்தும் F-16, சைனா கிட்ட இருக்கும் JF-17 போன்ற விமானத்தை இன்னும் தொலைவிலேயே நம்ம ரேடாரால் கண்டுபிடிக்க முடியும். தேங்க்ஸ் டு 900 TR டிரான்ஸ்மிஷன் ரிசீவர் மாடியூல்ஸ். அப்ராக்சிமேட்டாக 180 இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் JF-17, F-16 போன்ற 1 ஸ்கொயர் மீட்டருக்கு அதிக RCS கொண்ட விமானங்களை இதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சு நமக்கு தெரிவிக்க முடியும். இந்த செய்தியை கேட்ட பிறகு சீனா மற்றும் பாகிஸ்தான் அவங்களோட விமானப்படையை கொண்டு இந்தியாவை தாக்க முடியும்னு நம்புவாங்களா என்ன? அப்படி நம்புனாங்கன்னா அவங்கள விட மிகப்பெரிய முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம விமானப்படையும் அரசாங்கமும் F-35 இல்லை Su-57 மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. இதை சார்ட் அவுட் பண்ணும் வகையில் நம்ம பார்டர் த்ரெட்ஸ் அண்ட் நெய்பர் த்ரெட்ஸை அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம விமானப்படை அரசாங்கத்திற்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயம் என்னன்னா, நமக்கு கண்டிப்பாக அதிநவீன ஸ்டெல்த் போர் விமானம் தேவைப்படுது. ஒரு பக்கம் சீனா ஸ்டெல்த் டெக்னாலஜியில் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அண்ட் 5ஆம் தலைமுறையை தாண்டி 6ஆம் தலைமுறை போர் விமானத்தையும் சோதனை செஞ்சுட்டாங்க. மறுபக்கம் பாகிஸ்தான் நம்மளை ஓவர்டேக் பண்ண தயாராகிட்டு வராங்க. கான் ப்ரோக்ராமும் நம்மளோட AMCயை விட ரொம்ப ஸ்பீடாக அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வருத்தம் தரக்கூடிய செய்தியாக இருக்கு. கண்டிப்பாக இந்த 2 அப்கமிங் த்ரெட்டை நம்ம எதிர்கொள்கிறதுக்காக ப்ரூவன் ஸ்டெல்த் போர் விமானம் நம்மக்கிட்ட இருப்பதை உறுதிப்படுத்தி ஆகணும். இன்டைரக்டாக இவங்க F-35 ப்ரொக்யூர் பண்ணுங்க இந்தியா கவர்மெண்ட் அப்படின்னு IAF கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹேஸ் சம் அதர் பிளான்ஸ். நம்ம கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எங்கே நம்ம F-35 வாங்கும் பட்சத்தில் அதில் மேற்கொள்ள வேண்டிய மாடிஃபிகேஷன்ஸ், யூசேஜ் சினாரியோ அப்படின்னு அடிக்கடி அமெரிக்கன்ஸுடைய டெசிஷனை ரிலே பண்ணி இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுமோ, குறிப்பாக இந்த ஸ்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது போக F-35 வாங்க மிகப்பெரிய ப்ரைஸ் டேக்கை நம்ம தர வேண்டி வரும். மோர் ஓவர் தட் F-35க்கான ட்ரைனிங், MRO ஃபெசிலிட்டிஸ், ஹேங் ஓவர் கிரியேஷன் அப்படின்னு அதோடைய அசோசியேட்டட் ப்ரைஸ் டேகும் நம்ம தர வேண்டியது வரும். எங்கே நம்ம விமானப்படை முழுமையாக அமெரிக்காவின் முடிவை எதிர்நோக்கி நிற்க வேண்டிய காலம் ஏற்படுமோ அப்படின்னு ரொம்பவும் அச்சப்படுறாங்க. அதுவும் கரெக்ட் தானே, ஏன்னா அமெரிக்காவின் எதிரியாக இருப்பதை விடவும் அமெரிக்காவின் நண்பனாக இருப்பது தான் கஷ்டம். சமீபத்தில் கூட பாருங்க, UAE அமெரிக்காவின் மிகப்பெரிய நண்பனாக இருக்கும் நாடு. அமெரிக்காவோட F-35 வாங்க இருந்தாங்க. பட் திடீர்னு டர்க்கியின் கான் ப்ரோக்ராமில் இம்ப்ரெஸ் ஆகி கான் 5th ஜென் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை வாங்கலாம் அப்படின்னு F-35 இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. டாஜின் தலைவர் எலான் மஸ்க் கூட ஏற்கனவே தன்னோட பதிவை வச்சிருந்தாரு. F-35 அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் வருது இல்லைங்க, பல ஓட்டைகள் நிறைஞ்ச போர் விமானம் தான் அது அப்படின்னு அவரும் தன்னுடைய எக்ஸ் தளத்திலேயே பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ அமெரிக்காவின் நட்பு நாடாக இருக்கும் UAE F-35 வேணாங்கிறாங்க. டாஜ் தலைவர் அவரே F-35 மோசமான விமானம்ங்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் ஓட்ட F-35 இந்திய தலையில் கட்ட பார்க்குறாரு அதிக ப்ரைஸுக்கு அப்படிங்கிற டாக்ஸும் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு F-35க்கு 78 இருந்து 80 மில்லியன் அப்படின்னு கொடுத்து
நம்ம வாங்குறது அவ்வளோ சரியான முடிவாக இருக்குமா? என்னோட புரிதலின்படி நம்ம அரசாங்கம் ரஷ்யா கிட்ட இருந்து Su-57 வாங்க விருப்பப்படுறாங்க. ஆனால் அதே ஐஏஎஃப் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு F-35 வாங்கினா தான் இப்போதைய சீனா 5th ஜென்னையும் வரப்போகும் 6th ஜென்னையும் சமாளிக்க முடியும் ஹெல்த் ரீதியாக அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கலப்பில் இவங்க வாங்குவாங்களா? உலகத்திலே முதன்முறையாக Su-57ஐயும் F-35யும் கொண்ட நாடாக இந்தியா அமையுமா அப்படிங்கிறதும் தெரியல. கொஞ்சம் சிக்கலான முடிவை நோக்கி தான் இப்போ இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்காக நாம் போயிட்டு இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் எது மாதிரியான முடிவு எட்டப்படுது, எதை வச்சு அந்த முடிவு எட்டப்படுது அப்படிங்கிறதையும். we will continue on that. அது வரைக்கும் ஆயுதம் அறிவோம் சேனலை இணைந்திருங்க. மீண்டும் பல செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். until that signing off from ஆயுதம் அறிவோம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.